நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன் காணலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கடகராசியில் அஸ்தங்கம் ஆகிறார். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் தேதி 10/7/2026 அன்று குரு பகவான் மேற்கே அஸ்தமனமாகி, அதாவது மேற்கே மறைந்து 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் வந்து கிழக்கே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள் குரு பகவானுடைய அஸ்தங்க காலம் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீட்டிலே குரு பகவான் உச்ச நிலையில் இந்த வருடம் வந்து அஸ்தங்கம் அடைகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. இப்போ வந்து குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாச்சுன்னா இரட்டை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது 2 குழந்தைகள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் 2ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் பாக்கியஸ்தானத்திலே செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு வாக்குறுதி சார்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9வது வீட்டிலே குரு வந்து அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை சொல் வாக்கு பாதிக்கப்படும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இதே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்குறேன் அல்லது இன்னும் 2 மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. நாளைக்கு கொடுக்குறேன் நாளான்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தாப்பு மாப்பு சொல்லாதீங்க. ஏன்னா குரு அஸ்தங்க காலத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சு வந்து பொய்யா போயிடும். விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது திதி கொடுப்பது காரியம் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் செய்து கொள்ளலாம். இந்த குரு வந்து அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த கால நேரத்தில் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பது நல்லது. ஏனோ தானோ பிள்ளைங்க படித்தா என்ன படிக்கலைன்னா என்ன அப்படின்னு பிள்ளைங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவியாக இருங்க. உபத்திரமாக இருக்காதீங்க. பிள்ளைங்களை அடிக்கிறது திட்டுறது சாபம்ன்றது இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த கால நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சூரியனும் குருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேரும்போது பரம்பரையாக காலாகாலமாக முப்பாட்டம் வந்து அந்த பாட்டனை சாபம் விடுவார், அந்த பாட்டை வந்து அப்பா சாபம் விடுவார், அப்பா வந்து மகனை சாபம் விடுவார், மகன் வந்து பேரனை சாபம் விடுவார். இப்படி வந்து பரம்பரையாக வந்துக்கிட்டு இருப்பது தான் இந்த குரு சூரியன் கூட்டணி. இது வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் என்று சொல்லுவாங்க. இது வந்து சிவராஜ யோகம் இல்லை, இது வந்து பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடுமையான தோஷம். விருச்சிக ராசி என்பதற்கு கர்ம ஜீவனாதிபதி சூரியன் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியை அஸ்தங்கம் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைகளை சாபம் விடாமல் பார்த்துக்கணும். உங்களுடைய பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்து உங்களுடைய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணத்தை வந்து எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தேவையில்லாமல் பணத்தை வந்து முதலீடு செய்து விடாதீங்க.
விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே குரு வந்து அஸ்தங்க நிலையில் மேற்கே வந்து மறையும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் வழியில் உங்களுடைய முன்னோர்கள் வழியில் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து முயற்சி எடுத்து பாடுபடக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு இந்த 30 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் வந்து ஜீவ சமாதி வழிபாடு, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் அவங்கள பிதைத்த சமாதியை கூட நீங்கள் வழிபடலாம். ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு பலன் அளிக்கும். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.